பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாண்டிச்சேரியில் என்ன சொன்னீங்க, பேச்சு சரியில்லையா? இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, என் தலைவன் எந்தெந்த மாதிரி பேசியிருக்காப்புல, எதை அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல, 10 மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது அந்த பேச்சை சும்மா பேச்சாக பார்க்காம டீகோட் பண்ணணும். இதன் மூலமாக தலைவர் என்ன சொல்ல வர்றாரு, தலைவருக்கு தன்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் போயிருக்கு, அவர் மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் போடப்பட்ட கூட்டமானது பேச்சை காமிக்கணும், மாசு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போடப்பட்ட கூட்டம் கிடையாது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முடக்கப்படும் போது அதர் ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம யார், நமக்கான பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுது அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக காட்டுறதுக்கு தான் அரசியல் கட்சியாக தாவேக்க அந்த முயற்சி எடுத்துச்சு. அந்த முயற்சியை தலைவர் விஜய் அவர்கள் ட்வீட் போட்டிருப்பாரு. நம்மளும் ஒரு செய்தி ஊடகமாக நம்மளும் அந்த செய்தியை தெளிவாக பதிவு செஞ்சுருப்போம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு காரணத்துக்காண்டி ஒவ்வொரு கூட்டங்கள் நடக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய ஈரோட்டில் நடந்தது முழுக்க தீய சக்தி திமுக அப்படிங்கிறதுக்கான சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான கூட்டம் தான். இதை பற்றி நான் தெளிவானமாக சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் கடைசிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரேன். ஏன் தலைவர் விஜய் அவர்கள் இங்கே செல்ஃபி எடுக்கணும்? இன்றைக்கி அது வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த விஷயத்தை செய்யணும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த மக்கள் சந்திப்பு பாண்டிச்சேரியிலே நடக்கலை. அதற்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில் பண்ணாங்க மாநாட்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் அவ்வளோதான், என்னை முடிச்சு விட்டாங்க, முடக்கிட்டாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் முடக்கிட்டோம், பயங்கரமாக பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க, விஜய் கூட்டத்துக்கு இனிமேல் ஆள் யார் வருவா, அது என்ன இது என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி பல்வேறு விஷயத்தை சொன்னவங்க அத்தனை பேருக்கும் செல்ஃபி எடுத்து பார்த்துக்குப்பா, நீ என்னை முடகவும் இல்லை, நான் வந்துட்டேன், என் பின்னாடி அணிந்திருந்தவங்க யாருமே என்னை விட்டு களைஞ்சு போல. ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். அதை காமிக்கும் விதமாக ஒரு செயல் பதிலடி தான் தலைவர் விஜய் அவர்கள் செல்ஃபி மூலமாக அங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, தொடர்ச்சியாக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இது ரெண்டுக்கு நடுவில் தான் நான் சண்டை செய்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுகவோட கொள்கையோட எனக்கு எந்த முரண்பாடு இல்லை, ஆனால் திமுகவோட செயல்பாடில் எனக்கு முரண்பாடு இருக்குது. பிஜேபியோட கொள்கையிலே எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ செயல்பாடை பற்றி கேட்க வேணும். ஸோ கொள்கை எதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க பாஜகவாக இருக்காங்க, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறவங்க திமுக இருக்காங்க. இது ரெண்டை தாண்டி நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், நீ என்ன கதைனாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு மதுரை மாநாட்டில் கொடுத்த அதே மாதிரி ஒரு பதிலடியை, சார் நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எனக்காண்டி பேசுகிறீங்க, பயங்கரமாக எடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டிலாம் செய்ய முடியாதுங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிக தெளிவான ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நாம் தமிழர் கட்சி குரூப் தலைவர் விஜய் அவர்களை தொடர்ச்சியாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மக்கள் மத்தியில் கோமாளிகளாக போயிடுவீங்க. எப்போ அந்த மனுஷன் உன்னை கண்டுக்கவே இல்லைப்பா, கடந்து போயிட்டு இருக்கான், உட்காந்து அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் விமர்சனம் அந்த கட்சி மேலே வரும். ஆனால் அந்த கட்சி இதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்களை எதிர்ப்பாங்களா எதிர்க்க மாட்டாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதிர்த்தா கூட இவ்வளோ அசிங்கம் கிடையாதுங்க, எதிர்க்காம கடந்து போடார்ல, அதுதான் மிக முக்கியமானது. இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு போகலாம். திமுக அவங்களை என்ன கண்டுக்குதா? என்னைக்காவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜய்னு பேசியிருக்காரா? திமுக அல்லது தாவேக்கா அப்படின்னு பேசியிருக்காங்களா? நீங்கள் தான் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் சொல்கிறாங்க, எப்பா எங்களை ஏற்று அவங்க பேசலை. தலைவர் விஜய் அவர்கள் இங்கேயும் சொல்லியிருப்பாரு, என்னை பார்த்து நீ பயப்படலன்னு சொல்கிறப்பா, ஆனால் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டு தொடர்ச்சியாக எனக்கு நீ நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே தெரிலையா நீ யாரை பார்த்து பயப்படலன்னு. சரி, நீ என்னை பார்த்து பயப்படல அப்படிங்கிற ஒரு சீனையாவது நீ சரியாக செய்ய போனீங்கன்னா அதையாவது ஒழுங்காக நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மண்டை மேலே இருக்கக்கூடிய கொண்டையை மறைச்சிட்டாவது வேலை செய் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா நேரடியாக எதிர்க்கணும், கடந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டா அழகாக கலந்து போகணும். ரெண்டுக்கு நடுவில் இந்த ஒரு விளையாட்டை விளையாண்டு மக்கள் மத்தியில் ட்ரோல் ஆகாதீங்க திமுக அப்படிங்கிறத திமுகவுக்கு ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. இது மூணாவது. நாலாவது மிக முக்கியமான விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் கூட்டத்தில் அங்கங்கே ஒவ்வொரு தொண்டர் ஏறுவாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் அமைதியாகவே இருப்பாங்க. ஏன் தலைவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய தொண்டரை எப்படி அவர் ரசிகரை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, விஜய் அந்த மாதிரி பண்ணுங்க, அவர் வார்னிங் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா, தான் அட்டென்ஷனுக்கு ஒருத்தன் வரான், அவனை இறங்க சொன்னால் கூட அட்டென்ஷனுக்கு வர்றதுக்காண்டி நம்ம 10 பேர் ஏறுவோம். அதனால அந்த அட்டென்ஷனில் இருக்கக்கூடிய மனிதரை நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா கூட, நீ இதில் மேலே ஏறினாலும் அவனை கண்டுக்க மாட்டேன், அது மேலே நீ தாவுனால் கண்டுக்க மாட்டேன், நான் கண்டுக்க மாட்டேங்கிறத தொடர்ச்சியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த வாட்டி அந்த மனுஷன் ரொம்ப தூரம் மேலே ஏறினோன்னே வேற வழி இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லியோவாக மாறினார். அதில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்லா அவர் சொல்கிற சொல்லாடல் அத்தனையும் கவனித்து பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஸோ தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுறாரு. அந்த வார்னிங்கை இனிமேல் யாரும் பண்ணாதீங்க, தான் கண்டுக்காமல் இருந்தால் கூட இந்த செயல்பாடு நடக்காதுன்னு நினச்சாரு. அவர் கண்டுக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடு கொஞ்சம் மோசமாக போகும்போது வேற வழி இல்லை, இன்னைக்கு அட்ரஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறத ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது நாலாவது மிக முக்கியமான விஷயம். அஞ்சாவது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னா,
பெரியார் மண்ணில் போயிட்டு பெரியாரை பற்றி பேசாமல் இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி பெரியார் அவர்களை உச்சி முகந்து தலைவர் விஜய் அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் மாதிரி ஒரு அயன்மேன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பெரியாருக்கு ரொம்ப பெரிய ஒரு புகழாரம் சூட்டியிருக்காங்க. பெரியார் பேரை வச்சு திமுக கொள்ளையடிக்க கூடாதுங்கிறத திமுகவுக்கு நிறைய வலியுறுத்தியிருக்காங்க. ஏன்னா பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாளி. அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூத்திரவாடியை கையில் வச்சுட்டு ஊராக போய் பேசிட்டு இருந்தார். ஏன் அந்த மனுஷன் அந்த வயசுல அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்யணும்? ஸோ 90க்கு மேலே ஒரு மனுஷன் சமூகத்துக்காண்டி ஏன் உழைக்கணும்? 90 வயசுல நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் என்ன பண்ண போறேன்? நான் வாடி வீட்டில் சாப்பிட்டு படுக்க போறேன், நீங்களும் அதான் பண்ண போறீங்க. நம்ம முதல்ல உயிரோட இருப்போமானே தெரியல. அப்படி நம்ம உயிரோட இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நம்ம பங்களிப்போமான்னு தெரியல. ஸோ சமூகத்தில் அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய பணக்காரருங்க பெரியாருக்கு. அவருக்கு இந்த வேலையே தேவையில்லாத வேலை. இந்த வேலையை அவர் செய்யணும்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக தன்னுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையோட கடைசி அங்கே வரைக்கும் மக்களுக்காண்டி உழைச்ச ஒருத்தர் பேரை வச்சு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரியாரை மையப்படுத்தி இனிமேல் திமுக பேசும்போது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின்லாம் பேசும்போது அதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் நல்லா பதிலடி கொடுத்தாங்க. தயவு செய்து பெரியார் யாருன்னு தெரிஞ்சுட்டு பெரியாரை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் நான் எத்தனை நிமிஷம் பேசுனா உனக்கு என்ன? ஸோ என்னோட வீடியோவே நல்லா கவனித்து பாருங்களேன். 10-11 நிமிஷம் மேலே நான் பேச மாட்டேன். ஏன்னா என்ன சொல்ல வரோம், கேமரா முன்னாடி உட்காரோம், மக்களுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயம் தெரியணும். உங்கள் நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது. என்னோட நேரம் எனக்கு முக்கியமாகி உங்களோட நேரமும் எனக்கு முக்கியம். கேமரா முன்னாடி உட்காரும் போது என்ன கருத்தை நம்ம பதிவு செய்கிறோமோ அதை பதிவு செஞ்சுட்டு போயிடணும். உட்காந்து வளன்னு 1 மணி நேரம் பேசினா தான் நீ அரசியல்வாதினா சாலமன் பாப்பாயா தானே இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும். ஸோ பேசுகிறது மூலமாகவே ஒரு அரசியல்வாதி, பேசுகிறது கம்மியாக தான் அவர் அரசியல்வாதி இல்லைலாம் கிடையாது. யாருக்கு பேச்சு திறமை இருக்கோ அவங்க அரசியலை ஜெயிக்க முடியலாம் கிடையாது. அப்போ தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேச்சாளர் தானே இருப்பாங்க. நான் எவ்வளோ நேரம் பேசுனா உனக்கு என்னையா அப்படிங்கிறத அண்ணன் ரொம்ப தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அவர் கேட்ட அந்த தோரணை இருக்குல்ல, அந்த தோரணை பொதுமக்கள்கிட்ட நல்லா கனெக்ட் ஆகுது. இதை தான் நான் அண்ணன்ட்ட எதிர்பார்க்குறேன். அண்ணன் நீ இயல்பாக பேசுனேன், மொழி நடையெல்லாம் தேவையில்லை, உனக்கு மனசில் ஒன்று இருக்குல்லண்ணே, அந்த மனசுலேருந்து நீ பேசுனேன், அதுதானே நல்லாயிருக்கும், அதுதான் மாசாக இருக்கும். அதை இந்த வாட்டி தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு நேரங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மேட்ருங்கிறது முக்கியம். தமிழக அரசியல் களத்தில் நேரமாக பேசுனா பேச்சாளர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நடக்காத, என்ன விஷயத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அடுத்து சினிமா விமர்சனமாய் பேசுகிறாரு, சினிமா மாய் டைலாக் பேசுகிறாரு. ஒவ்வொரு ஊராக போகிறேன், மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். ஈரோடுனா ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை. பாண்டிச்சேரியில் தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிற வரைக்கும் அங்கே ரேஷன் கடை பிரச்சனை நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இது வரைக்கும் சொல்லுங்கள். நம்ம யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கட்சிக்காரனா நமக்கும் பொதுமக்கள் கொஞ்சம் பேருக்கும் இது விவாத பொருள் ஆனது தலைவர் விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண பிறகு தான். ஸோ ஒரு மக்கள் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊராக போயிட்டு மக்கள் பிரச்சனை தான் பேசுவார். ஈரோட்டுக்கு வந்தால் ஈரோட்டில் என்ன பிரச்சனை, ஆக்சுவலாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இந்த ஊரில் எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஈரோடு அப்படிங்கிறது மஞ்சளுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறது தான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்ல கண்டு தான் நமக்கு நிறையாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி இதுதான் மக்கள் தலைவர், இதுதான் அரசியல். நான் பேசுகிற சினிமா டைலாக் இல்லை பாஸ், மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அது என்ன சிலப்பதிகாரத்துலேருந்து வந்துச்சா? நான் சினிமா டைலாக் பேசுகிறேன்னா சார் நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்கன்னு கேட்டார் பார்த்தீங்களா ஒரு கேள்வி. அந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனவேதனை அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிறது. எப்பா எனக்கு நான் இந்த மாதிரிலாம் விமர்சனம் வைக்கும்போது என்னோட பேச்சில் இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்கக்கூடாதுல்ல. கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அடிக்கிறார் பார்த்தியா. இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளபடியே சொல்கிறேன். ஒரு மாதிரி ஷாக்காக இருப்பாப்புல. ஏன்னா சினிமா சிலப்பதிகாரம் எவ்வளோ ரைமிங்காக எடுத்தார் பார்த்தீங்களா. அந்த ரைமிங் சென்ஸ் தான் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இயல்பாக பேசும்போது அவருக்கு உண்மைக்குமே சொல்கிறேங்க, அது அவருக்கு இயல்பாகவே வரும். சினிமாவாக இருந்தாலும் சரி, நார்மலாக அவர் பேசினாலும் சரி, இந்த ரைமிங்காக பிடிச்சி டைமிங்காக அடிக்க இதெல்லாம் என் தலைவனுக்கு பஞ்சோலாம் சூப்பராக வரும். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவாப்புல அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை கடந்து மிக முக்கியமாக நம்ம பேச போனால் தலைவரோட அரசியல் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. மக்கள் பிரச்சனையை தவிர்த்து நான் வேறு எதுவும் பேச மாட்டேன். நிர்வாகம் சார்ந்த அரசியல் கடந்து நான் வேறு எதுவும் பேச மாட்டேன். திமுகவை இந்த வாட்டி சொல்லியிருக்காரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக திமுகவை யார் சொல்லுவாங்கன்னா அம்மையா ஜெயலலிதா அம்மா தீய சக்தின்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஐயா தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைவர் தீய சக்தின்னு ஏன் சொல்கிறான்னா, இவ்வளோ நாள் சொல்லாத ஒரு தலைவர் இப்போ ஏன் சொல்கிறான்னா அவ்வளோ குடைச்சல் கொடுக்கும் போது நான் சொல்கிறாள் ஏன் இவ்வளோ ஹாஷாக பேசணும் திமுகவான்னு பேசும்போது, இவ்வளோ நாள் நான் பேசாமல் இப்போ பேசுகிறேன்னா அவ்வளோ தூரம்
உணர்ந்து பேசுகிறார் தீய சக்தின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2 தலைவரும் உணர்ந்துருக்காங்க. அவ்வளோ குடைச்சல் உங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்து நடத்தினா அந்த கட்சிக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்போது இன்னைக்கு எங்கள் பசங்க கிளம்பிட்டாங்க தீய சக்தி திமுக. ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது 2026 தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்லி. ஆக்சுவலாக அவரோட பேச்சை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஆழமாக ஒவ்வொரு தெளிவாக எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு கருத்து ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி உளவியல் டோனை பயன்படுத்தணுமோ அவ்வளோ அழகாக பயன்படுத்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தலைவரோட பேச்சா அந்த ஈரோடு பேச்சு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஏற்பாடுகளில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப தெளிவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக நம்ம தலைவர் போன பிறகு அந்த திடலை முழுக்க முழுக்க நம்ம பசங்க தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பாலிமர் மட்டும்தான் அந்த செய்தியை பதிவு செஞ்சாங்க. நான் பார்த்த வரைக்கும் பாலிமருக்கு இந்த சமயத்தில் ஒரு பெரும் நன்றியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தாவேக்கா தொண்டனா எனக்கு இந்த பேச்சு அப்பா இது போதும் தலைவா எனக்கு அப்படிங்கிற ஒரு டோனுக்கு தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்குது. தலைவர் ரொம்ப எமோஷ்னலாக சினிமா சார்ந்த பேச்சுக்கள்லாம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தலைவரோட அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு எங்கே நடக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கும். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. எத்தனை பேர் ஹாப்பியாக இருந்தீங்களோ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.